மறைவுக்கு பிறகாக இதே சட்டமன்றத்தில் அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக 100 ஆண்டுகளை கடந்தும் எக்குக்கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த 2026க்குள் அந்த எக்குக்கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்குக்கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதே தருணத்திலே கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது, அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை. அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது. அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே முதலமைச்சரானார், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து மீண்டும் தேவைப்பட்டார் இது போன்ற இன்றைக்கு அந்த 5-6 சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை காலப்போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே உறுதியளித்து, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்டு புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை இவருடைய சுயநலத்திற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அந்த கட்சி மட்டும் இருந்தால் போதும், அந்த சொத்துக்கள் கட்சியினுடைய சொத்துக்களை நாம் அடைந்தால் போதும், தன்னுடைய சந்ததிகளுக்கான சொத்துக்களை கடந்த 4 ஆண்டுகளிலே அவரும் அவருடைய சம்பந்திக்காரரும் இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்ட காரணத்தினால் புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்மாவால் வார்த்தெடுக்கப்பட்டு காக்கப்பட்ட என்னை போன்ற முகவரி இல்லாதவர்களுக்கெல்லாம் அரசியல் முகவரி கொடுத்த அந்த அம்மாவினுடைய அந்த கட்சியை புலியிலே தள்ள போடுவதற்கான முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அரசியல் அடையாளங்களை, குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து திண்டுக்கல்லிலே போட்டியிட்ட மாயத்தேவரிலே இருந்து கடைசியாக வெற்றி பெற்ற என்னை போன்றவர்கள் வரை இருக்கக்கூடிய இந்த முகங்களை எல்லாம் அழிப்பதற்கான ஆயுதத்தை அவர் கையிலே எடுத்து தானும் அழிந்து தன்னை சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களையும் அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை அந்த கட்சியிலே இரட்டைகளிலே நின்று வெற்றி பெற்றவன் என்ற உணர்வோடு அந்த கட்சி, குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் பாஜகவுடைய இந்த அரசியல் தமிழகத்திலே வேரூன்றிவிடக் கூடாது, அப்படி அது வேரூன்றுவதற்கு தடையாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது என்ற தமிழக மக்கள் மீது மண் மீதும் உள்ள அக்கறையின் பேரிலே நான் இதை பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன். சார், இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சேன் சார், மொத்தம் 224 பேருக்கு மேல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவியாளரோ அவன் டிரைவரோ இந்த மாதிரி இருந்தாங்க. இதை தாண்டி உயர் அதிகாரிகள், செந்தாமரை கண்ணன், முத்துச்செல்வி மாதிரியான உயர் அதிகாரிகள், அது போக ஒரு 200-300 போலீஸ், அதை தாண்டி உங்களை போன்ற ஒரு 100கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கிறது. ஒரு கேட்டு பின்னாடி சமயக்கட்டுக்கு போறதுக்கு ஒரு வழி, சாமாயத்திற்கு போறது 2 கேட்டு தான். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி சின்னம்மா அவர்கள் அப்பப்போ வருவாங்க, கூட்டம் போடும்போது வருவாங்க. டிடிவி தினகரன், அவருடைய உறவினர்கள் வெங்கடேஷ் போன்ற எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. ஏன் இதே பழனிசாமி அன்னைக்கு இருந்தார். அன்றைக்கு பழனிசாமியை அரசியலை தவிர எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தொகுதி மக்களை தவிர எத்தனை பேர் தெரியும்? உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் பழனிசாமி தெரியுமா? அன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நியாயமா பேசுங்க. ஆனா அன்னைக்கு அந்த 124 பேர்ல இருந்த ஒரே ஒரு சினிமாக்காரன், ஒரு நடிகர் நான் மட்டும்தான். கருணாசை தெரியும், உலகம் முழுக்க தெரியும், ஏன்னா அவன் நடிகர். அப்போ ஏதாவது ஒரு பழியை கேபரேட் டான்ஸ் ஆனாரு இல்ல கூட்டிகிட்டு போனாருன்னு நீ சொல்றியல்ல, வேற யாருமே சொல்லலை நீ, என்ன யாரையும் தெரியாத. உலகம் முழுக்க ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன், ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன் யாரு? கருணாஸ். அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன்? சசிகலா அம்மாவுக்காக நிக்கிறேன். சசிகலா அம்மாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்குளத்தோர் சமுதாயமா தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப நான் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து முக்குளத்தோர் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க. என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க. அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன். நான் ஒன்றும் மறைச்சு ரெட்டை வேஷம்லாம் போடல. எனக்கு அம்மா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய வாக்கே என்ன வாக்கு? சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை.
நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் என் தெய்வ திருமகனுடைய சொல். அவர் வாழ்நாள் முழுவதும் அதுதான் நாங்கள் அவரைத்தான் தலைவராகவும் கொள்கையை ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு நடிகங்கிறனால நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுறான். அதில் விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும்? கருணாசை யாரும் பார்க்க மாட்டாங்க. கருணாசு சார்ந்த சாதியை இங்கே வேலை செய்யுது, அதுக்கு எதிர்ப்பானவங்க இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்கிறாரு, அதற்கு எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தாருங்கிறது தெரிஞ்சுமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான், அதனால் அன்னைக்கு நான் எதிர்த்தேன். ஏன் இதே அவரை கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவரை கட்டிப்பிடிச்சி கவுண்டரை சாய்ஸ்ரேயா 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 அப்படின்னு சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு தேவையில்லை சார். ஆனால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தன்னை உத்தமர் போல பகடம் போடுறாருல, வேஷம் போடுறாருல, அது எனக்கு பிடிக்கல. அது பொய்ன்னு சொல்கிறேன். அவருடைய உடம்பு முழுக்கவே விஷம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது, நன்றி எதிர்பார்க்க முடியாது. இப்படி சுயநல வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டேயே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்கள்ட்டே உண்மையாக இருக்க முடியாத, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கு உண்மையாக இருப்பாங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.